நானும் கிட்டத்தட்ட 1970லேருந்து நடிச்சிருக்கேன் சார். ராஜேஷ் என்ட்ரிக்கு முன்னாடியே நான் வந்தாச்சு என்ட்ரிக்கு. ஆனால் அவர் என்ட்ரிலேருந்து எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். தமிழ் மீதும் நமது நாடக கலை மீதும் ரொம்ப பற்றுள்ளவர். அந்த என்னை போல பெரிய சிவாஜி பக்தன், எம்ஜிஆரையும் ஈக்குவலா ரசிப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷன், இலக்கியம் தெரிஞ்சவர், ரொம்ப சாஃப்ட் பர்சன். அவ்வளவுதான் நான் அவரை பத்தி தெரிஞ்சது. நான் ஒரு நிறைய படம் பண்ணியிருக்கேன் அவனோட. என்னோட முக்கியமான படம், என்னோட 200வது படம் தாலிதானாங்கிற படத்துல அவர் தான் ஹீரோ. ரொம்ப அழகா என்னோட பழகுவாரு. ஒரு 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி கூட என் டிராமா எல்லாம் வந்து கேட்டு வந்து பார்ப்பாரு. தங்கமான மனுஷன். அது இது காலத்தின் கொடுமை, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது மரணத்தை நாம் தடுக்க முடியாது. இருந்தாலும் நம்மை விட்டு நல்லவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் இந்த திரையுலகத்துல பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நமக்கு என்னமோ அங்கங்கே ஒரு பக்கபலம் போன மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன் சார். அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஐ ஹவ் வெரி பிளசன்ட் மெமரிஸ் அபவுட் ஹிம். என் கூட ரொம்ப நல்லா பழகுவார். நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணலைனாலும் ரொம்ப மரியாதை உள்ளவர். ஏதாவது என்னை பத்தி நல்ல நியூஸ் பேப்பர்ல வந்தா உடனே ஃபோன் பண்ணி பகிர்ந்துக்குவார். அப்படிதான் நானும் அவர்கிட்ட இருந்தேன். ஸோ சாரி. என்னோட ஆழ்ந்த இரங்கலை தயவு செஞ்சு உங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இவர் இப்போ உங்களுடைய நண்பர் சமீப காலமாக சந்திச்சோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய பிரபலங்கள் வந்து இவரோட சந்திச்சு பேசும்போது மருத்துவ குறிப்புகள் நிறையா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது போன்ற அனுபவம் உங்களுக்கு உண்டா? இல்ல, அந்த மாதிரி எனக்கு அனுபவம் கிடையாது. இலக்கிய விஷயங்கள் போயிடுவாரு. நடிப்பு விஷயத்துல நிறைய பேசுவார். நான் அவரும் நிறைய ஹாலிவுட் நடிகர்களை பத்தி, இங்க இருக்கிற நடிகர் நான் அதுதான் அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். ரொம்ப சென்சிபிளா பேசுவாரு. அண்ட் அவருடைய கண்ட்ரோல்டு வே ஆஃப் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் அவரோட பேசுனதெல்லாம் நடிப்பை பற்றி தான், கலையை பற்றி தான், நாடகத்தை பற்றி தான், சினிமாவை பற்றி தான். அரசியல் பக்கங்களும் அவருக்கு உண்டு. காரல் மார்க்ஸோட ஆதரவாளர் அப்படின்னு அவரை பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் பேசியிருக்கீங்களா? இல்ல, எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாத்தையும் அரசியல் ஆகிறது தமிழ்நாடு வேலையா போச்சு. அதனால இது ஒரு கலைஞரை பத்தி பேசுறோம், அத்தோட விட்டு. நன்றி. அவருடைய திரையுலக, கலை உலக, இலக்கிய உலக, நாடக உலக பயணங்களோட உங்களுடைய தொடர்பு இருந்ததா பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி சார் இணைப்பில் வந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.